ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்கறதுக்கு நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேர் பாத்தீங்கன்னா பிரேமா. வயது 35 ஆகுது. இவருடைய கணவர் பேரு வருண். அவருக்கு வயது 45 ஆகுது. 2 பேருக்கும் 10 வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பிரேமா வீட்ல 2 அண்ணன்கள். அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி, அவங்க வீட்ல ஆண் 1, பொண்ணு 1ன்னு 2 பேர் வீட்லயுமே குழந்தைகள் இருக்கறாங்க. அப்படி இருக்கறப்ப, நம்ம பிரேமாவுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. ஆனா இதுவரைக்குமே குழந்தை இல்லாம தான் இருக்கறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தனக்குத் தானே குழந்தையா இருந்துக்கலாம் சொல்லிட்டு அவங்களும் போகாத இடம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாம போகாத ஹாஸ்பிட்டல் எல்லா சைடும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வெறுத்துப் போய் வீட்ல உட்கார்ந்துட்டாங்க. அப்படி இருக்கறப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம பிரேமாவோட மாமியாரும் மாமனாரும் இருக்கறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. பெரியவங்களா இருந்தாதான் தெரியுமே நம்மளுக்கு அவங்க எப்படி குத்தி குத்தி காட்டுவாங்கன்னு. அப்படி இருக்கறப்ப நம்ம பிரேமா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வாங்க. இருந்தாலும் அவங்க சைடு அவங்க ஜாடையில அவங்க திட்டிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பிரேமாவுக்கு அடிக்கடி மன உளைச்சல் ஆகுது. இதனாலேயே அவங்களுக்கு சூசைட் பண்ணலாம்ன்ற நிலைமைக்கு கூட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வருண் நம்ம பிரேமா, எல்லா விஷயத்திலையும் நான் உனக்கு எந்த தப்பும் பண்ணல. ஆனா இந்த விஷயம் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தனக்குத்தானே வாழ்ந்துக்கலாம். அதனால நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக் கூடாது, என் மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பிரேமாவிடம் சத்தியம் வாங்கிக்கிறாரு வருண். அதுக்கப்புறம் இவங்க அம்மா, அப்பாக்கள் நம்மளுக்கு பிறந்ததே ஒரு பையன். அப்படி இருக்கறப்ப இப்பதைக்கு நான் தன்னுடைய பையனுக்கும் குழந்தை இல்லாம இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகாத இடம் இல்லை. எல்லா கோவில் குளத்துக்கும் போயிட்டு வராங்க. இங்க போனா குழந்தை வாரன் கிடைக்கும், அங்க போனா குழந்தை வாரன் கிடைக்கும். ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு 2 பேருமே இங்கேயும் அங்கேயும் பணம் காசு எல்லாமே செலவு பண்ணிட்டு தான் இருக்கறாங்க. ஆனா இதுவரைக்குமே அவங்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கல. அப்படி இருக்கறப்ப நம்ம பிரேமாவோட மாமியாரும் மாமனாரும் இருந்த வரைக்கும் வீட்ல எல்லா அம்சங்களும் நிறைஞ்சி இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு 2 பேருக்கும் தனிமையில இருக்கிற மாதிரி தெரியாது. அவங்களை 2 பேருக்கும் பார்த்துக்கிட்டு நேரம் நேரத்துக்கு டேப்லெட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முடியாதவங்க பட்சம்தான். இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டு வேலைகள் அனைத்தையுமே செய்வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் உடம்பு சரியில்லாம அந்த குழந்தை இல்லாததுனாலேயே மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கப்புறம் அவங்களும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரேமாவை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வீட்ல அவங்க தனித்தனி மரமாதான் இருக்கறாங்க. ஏன்னா அவங்க இருந்த மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் வீட்ல இருக்கிற தையல் மெஷின் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஆதரவு. வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்ச பிறகு தன்னுடைய தையல் மிஷின்ல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படியேதான் உங்களோட நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குது. எப்பொழுதும் நம்ம வருண் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அவங்களுக்கு காலேஜுக்கு கிளம்பி போயிருவாரு. அப்படி இருக்கறப்ப நம்ம பிரேமா என்னங்க, எனக்கு எப்படியாச்சும் இந்த முறை என்கிட்ட ஆச்சும் எனக்கு ஒரு ஜாப் பாருங்க. நான் வீட்ல தனியா இருக்கறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வருணும், சரிமா, இப்போதைக்கு நான் என்கிட்ட ஆச்சும் உனக்கு வேலை பாக்கறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் 4 இடத்துல போய் விசாரிச்சிட்டு வருவாரு. விசாரிச்சிட்டு வந்துட்டு 1 மாசம் கழிச்சு வேலைக்கு வரச் சொல்லுவாங்க. இதனால நம்ம பிரேமாவும் பழையபடி வீட்டு வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய தொழில் தையல் தொழிலைத்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
நம்ம பிரேமாவும் ஒரு கட்டத்துல இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? ஏதாச்சு ஒரு வேலைக்குப் போகலாம். வீட்ல இருந்தா அவ்வளவுதான், நமக்கு மெண்டல் டார்ச்சர் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் இன்னைக்கு நைட் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கறாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல பக்கத்து வீட்ல அந்த அக்கா பேரு பாத்தீங்கன்னா அனிதா. அவங்களுக்கு 2 பசங்க. அதுல முதல் பையனுக்கு பாத்தீங்கன்னா பிறந்த நாளு. அதனால, நாங்க கேக் வெட்டறோம். நீங்க வந்து எங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு வாங்க ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் போக மாட்டாங்க. ஏன்னா, அங்க போனா யாராச்சும் ஏதாச்சு சொல்லிட்டா நமக்கு மனசு தாங்காது. இதனாலேயே பாதி ஃபங்ஷனுக்கு போகாமையேதான் ஓடிட்டு இருப்பாங்க. யாராச்சும் திடீர்னு கேட்டுட்டா கூட, உடம்பு சரி இல்லை ன்னு சொல்லி அவங்க சமாளிச்சிருவாங்க. அப்படித்தான் நம்ம பிரேமாவும் வரணும். அந்த வீட்டு பக்கத்து வீடு, ஆனா நல்லா பேசி பழகுவாங்க. அந்த வீட்டுக்கே போக மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பையன் வந்து கேக் கொடுப்பான். அப்போதைக்கு அந்த கேக்கை வாங்கிச் சாப்பிட்டுட்டு 2 பேரும் அவங்க பபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தனக்கும் பிள்ளை இருந்தா இப்ப எவ்வளவு பெரிய பிள்ளை இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கப்பதான், நாளைக்கு எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நம்ம போய் என்னன்னுதான் செக் பண்ணி பார்க்கலாமே, வாங்க ன்னு சொல்லி நம்ம பிரேமா கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம வருணை பொறுத்தவரைக்கும், நம்மளும் போய்தான் பார்த்துட்டோம். ஆனா எதுவும் கிடைக்கிற பல்ல இல்லாதப்போ, எதுக்கு பிரேமா இப்படி நம்ம போகணும்னு சொல்ற? இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்றே. அப்படியே நம்ம போலாம் ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்க போய் டாக்டரும் செக் பண்ணிட்டு, இப்போதைக்கு உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் நீர்க்கட்டியும் இருக்கு. இதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சு கருத்தரிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, டேப்லெட் எழுதி டாக்டரும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்த பிறகு ரெகுலரா டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாள பாத்தீங்கன்னா, நம்ம வருணுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்படி இருக்கறப்ப, நம்ம பிரேமாவும் அரக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா, நம்ம வருணுக்கு தலையில அடிபட்டுட்டு, சுயநிலை இழந்து நிக்கிறார். அப்படி இருக்கறப்ப, உடனே பிளைன்ல கிளாட் ஆயிடுச்சு. அத ஆபரேஷன் பண்ணி அகற்றணும். அப்படி இல்லன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும், நாங்க ஆபரேஷன் பண்ணாலும், அவர் சுயநிலைக்கு வருவாரா என்னன்னு தெரியல. அப்படி வந்தா கடவுள் சித்தம் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரேமாவும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அரக்க பரிசலா இருந்த பணம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி, தன்னுடைய கணவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, எல்லாமே ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கட்டி முடிச்ச பிறகு ஆபரேஷன் நடக்குது. ஆனா இருந்தாலும், சுயநிலை திரும்பணும்னு முதல் 2 நாள் பாக்கறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இருந்தாலும் நம்ம வருணை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்படி இருக்கறப்ப, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே தன்னுடைய ஆசிரியரை பாக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்க வந்து அவரை பார்த்துட்டு, நலம் விசாரிச்சிட்டு போறாங்க. நம்ம பிரேமா வீட்டுல இருந்து அவங்க அம்மாவும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணன்கள் வருவாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 2 நாள் கழிச்சுதான் வராங்க. 6ஆம் தேதி. இதனாலேயே நம்ம பிரேமாவுக்கு அவங்களை கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா, தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் ஆயிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கறப்ப, வந்து என்ன எதுன்னு கூட எட்டிப் பார்க்கல. இதனாலேயே நம்ம பிரேமாவுக்கு ரொம்பவே மனவருத்தமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய அம்மாவிடம், அங்க வாங்க, இப்போதைக்கு இங்க வேண்டாம். அங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இருங்க, நானும் உங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்லைன்னு, உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பல. ஏற்கனவே அங்க இருக்கிற வேலைகளே உங்களுக்கு சரியா இருக்கும். அப்படி இருக்கறப்ப, நாங்க வந்து உங்களுக்கு இன்னும் சிரமமாக்க கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க. நம்ம பிரேமாவும் அதுக்கப்புறம், இவங்களுக்கு சுயநிலை திரும்பவே இல்லை. நீங்க வீட்டுக்கு தாராளமா கூட்டிட்டு போயிரலாம்னு சொல்லிருவாங்க.
அதுக்கப்புறம் நம்ம பிரேமா வந்து வருணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு 2 நாள் பார்த்து தொடர்ந்து டேப்லெட் எடுத்து கொடுத்துக்கிட்டு பக்கத்துலயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கறாங்க. ஏன்னா தன்னுடைய கணவர் மீண்டு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைன்னா நமக்கு எப்படி இவருக்கு மருத்துவச் செலவு பாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ்ல இருந்து கொஞ்சம் பசங்க மூலியமா காசு கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு. அதை வச்சு கொஞ்சம் ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னா மருந்து டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுத்து ஓட்டிட்டு இருக்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியும் வேலைக்கு போய்த்தான் ஆகணும். இப்படியே இருந்து ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் தன்னுடைய கணவரை நாம் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டோட வீட்டுக்கு ஒரு நர்ஸ் வேலைக்கு போடுறாங்க தன்னுடைய கணவரை பாத்துக்கறதுக்கு. அதுக்கப்புறம் இவங்களும் கிடைச்ச வேலைக்கு எல்லா இடத்துக்குமே ட்ரை பண்ணி பாக்கறாங்க. எந்த வேலையும் கிடைக்கல. கடைசியா தன்னுடைய கணவர் கேட்ட இடத்திலிருந்தே போன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரேமாவும் அந்த வேலைக்கு போய் அந்த வேலை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னுடைய கணவருக்கு டேப்லெட்டும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய வீட்டுச் செலவுகளும் பார்த்துக்கலாம். அது இல்லாம நம்ம அந்த வீட்டுக்கு வேலையா ஒரு நர்ஸ் போட்டிருக்கோம். அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்து ஓட்டிரலாம் அப்படின்னு தான் நம்ம பிரேமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சம்பளம் கொடுக்கற சம்பளமும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகல. ஏன்னா தன்னுடைய டேப்லெட்டுக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே சரியா இருக்கு. இருந்தபடி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய கணவர் உயிரா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிக்கிட்டேதான் இருக்கறாங்க. அந்த வீட்டுக்கு வந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா முதல் நாள் ரொம்பவே ஆரோக்கியமா வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு போறப்ப ரொம்ப மெலிஞ்சு போய்தான் போவாங்க. வந்து ஒரு மாசம்தான் வேலைக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கறப்ப அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். இதனால நம்ம பிரேமாவுக்கு ஒரே டவுட், எதனால இப்படி இருக்கறாங்க? ஏதாச்சும் டயட் எதிர்ப்பாங்களோ என்னமோ ன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளாரே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து நான் வேலைக்கு வரல, என்னால உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம வேலைக்கு போறது? இன்னொரு நர்ஸ் போட்டிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களே உடனே ரெடி பண்ணி போட்டுறாங்க. அவங்களும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வேலைக்கு வந்து அவங்களால் உட முடியலன்னா போயிடுது. இதனால நம்ம பிரேமாவுக்கு ஒரே ஒரு பயம்தான், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களை தாக்குதோ என்னமோ. அப்படி இருக்கறப்ப வேண்டாம், யாருக்கும் நம்ம கணவரால எந்த ஒரு நோய் தொற்றும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களே ஒரு மாசத்துக்கு லீவ் எடுத்துக்கிட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு நர்ஸ் வேடத்துலதான் போய் பாக்கறாங்க அங்க நடக்கிறது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் வந்திருக்க நர்சுகளுக்கு சாப்பாட்டிலும் அது இல்லாம தண்ணிலும் ஏதோ ஒரு மயக்க மருந்து மாதிரி கொடுக்கிறார். அதை கொடுத்த உடனே உடல் மெலிந்து போற மாதிரி ஒரு மருந்து. அதை கொடுத்து அவங்களே அங்க வந்து வேலைக்கு வர முடியாம பண்ணணும். அது இல்லாம அவங்களுக்கு உடல்நிலை சரி இல்லாம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கலந்து கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு இப்படி ஆகுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவிதான் நர்ஸ் இடத்துல வந்திருக்கான்னு தெரியாம இவங்களுக்கும் அது மாதிரி பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுகிறப்பதான் பாக்கறாங்க தன்னுடைய மனைவின்னு. இவங்க அரைகுறை மயக்கத்துல தன்னுடைய கணவர்தான் இப்படி பண்றாரா இன்னும் நினைச்சிட்டு இருக்கறப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கறாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே பார்த்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க முன்னே அவங்க உடல்நிலை சரியாகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வராம அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. இதனால நம்ம பிரேமாவுக்கு தன்னுடைய கணவர் மேல ரொம்பவே வருத்தம். எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கறாரு? எதனால இப்படி நடிக்கணும்? அவரு ஃபர்ஸ்ட் ஏற்கனவே எனக்கு மன உளைச்சல் சரி இல்லாம அந்த குழந்தை இல்லாததிலே மன உளைச்சல்.
அது மட்டும் இல்லாம இவரு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஆகி மன உளைச்சல் இருக்கு. இதுக்கு நம்ம செத்துடலாமான்னு கூட தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அழுது புலம்பிட்டு இருப்பாங்க தன்னுடைய அம்மாவிடம். அப்படி இருக்கறப்பதான் இங்க வா பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து பேசுவாங்க. நடந்ததெல்லாம் சரி. என்னை பல இடத்துல அவமானப்படுத்திட்டாங்க. அதனால அந்த நினைப்புலயே வந்துதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனுச்சு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்லையே இந்த வயசுல இவங்களுக்கெல்லாம் குழந்தையா அப்படின்னு சொல்லி அந்த 4 நர்சுகளும் பேசுனதை நான் கேட்டேன். இவங்களே ஏதாச்சும் ஒன்னு பண்ணித்தான் ஆகணும்னு தான் நான் பிளான் பண்ணி இவ்வளவு விஷயமும் பண்ணேன். ஆனா இது வந்து உனக்கே இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாதுங்க. அவங்க நம்மளை மனசு புண்படுத்திட்டாங்கன்னா அது கடவுள் பாத்துக்குவாரு. அதுக்கு தண்டனை நாமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வேற வழியில அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அப்படி இருக்கறப்ப நீங்க இந்த விஷயம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு நீங்க கடவுள்ட மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும். இதை என்னிடம் ஒரு வாட்டி கலந்துருக்கலாமே. அப்படி இருக்கறப்ப இதே வேற யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு தெரியாம இது மாதிரி நடந்திருந்தா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரேமா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வருணை பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்ல கொஞ்ச நாள் 2 பேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா வந்த நர்சுகளே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பெற்றோர்கள் இல்லாம தவிக்கிற குழந்தைகள் இருக்கிற ஆசிரமத்துக்கு போய் ஒரு ஆண் ஒன்னு பொண்ணு ஒன்னு எடுத்து தத்து எடுத்துக்குவாங்க. தத்து எடுத்துட்டு இதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை நல்ல முறையில பார்த்துக்குவாங்க. இதனாலேயே அவங்க வீடு வந்து கலகலப்பா ரொம்ப சந்தோஷமாவே மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேர் வாழ்க்கையிலும் கொஞ்சம் முன்னேற்றம் ஆகுது. குழந்தைகள் இருக்கிற செல்வங்களால அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அதிகமாகி அளவுக்கு அதிகமா அன்னதானம்னு சொல்லிட்டு அந்த அன்னதானமும் போடுறாங்க. அது இல்லாம அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு மிக நிறைய நல்ல நல்ல உதவி திட்டங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கறாங்க. இப்படி இருக்கிற பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருக்கிற பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை ஆசிரமத்தில இருக்கிற குழந்தைகளை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க போனாலும் ஒரு அட்வைஸ்க்கு தான் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம வருண். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி நல்ல முறையில ரன் ஆகஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே இவங்க ஃபேமிலில ரொம்ப ஒரு சந்தோஷமும் வந்து வாழ்க்கையில நிம்மதியும் கிடைச்சிருக்கு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்திய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.